வணக்கம் தோழர்களே, ஏழை மக்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இது ஒரு பழைய வீடியோ, ஆல்பர்ட் புதிய வீடியோ பழைய வீடியோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்பதான் வந்திருக்கிறது. ஆல்பர்ட் ஆனந்தராஜ் சொல்றார், ஆர்பிசி தான் வீட்டுக்கு வீடு தண்ணி கொண்டு வந்தது. சரி ஆல்பர்ட் ஆனந்தராஜ், உங்ககிட்ட நான் நாளைக்கு 5 கேள்வி கேட்க போறேன். ஆர்பிசி காசு போட்டு உங்கள் பணத்தில், ஆர்பிசி பஞ்சாயத்து பணத்தில் தண்ணி கொண்டு வந்தீர்களா? உங்கள் பணத்தில் தண்ணி கொண்டு வந்தீர்களா? இதுக்கு கேள்வியாக பதிலாக எனக்கு சொல்லுங்கள் ஆல்பர்ட் ஆனந்தராஜ் அவர்களே. இரண்டாவது, இந்த ஆர்பிசியில் உள்ள மெம்பர் மாதிரி யாருமே ஊழல் செய்யவே இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் நான் செய்வீர்கள் என்று நான் நிரூபிக்கிறேன். அப்ப 2 பேரும் பார்த்துக்க. இரண்டாவது கேள்வி, கோயிலிலே நீங்கள் வருவதற்கு முன்னாடி எல்லா பேப்பரும் குடம்பக்காடு பேப்பர் எல்லாம் மாச கோயில் பராமரிக்க மாச சந்தா என்றுதான் பேப்பர் உள்ளது. என்னுடைய புக்கும் உள்ளது, ரெசிப்டும் உள்ளது. நீங்கள் வந்து ஏன் நன்கொடை என்று மாற்றினீர்கள்? இரண்டாவது கேள்வி, நன்கொடை என்று மாற்றினீர்கள். சரி, கோயில் வந்த 3வது கேள்வி, 85 லட்சம் ரூபாய் பணம் எங்கே? இதுக்கு பதிலை சொல்லுங்கள். 4வது கேள்வி, நீங்கள் நன்கொடை என்று பணம் வாங்கினால் சர்க்காருக்கு வரி கட்ட வேண்டிய தேவையில்லை என்பதுதான் என்னுடைய, நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு ஊழலாக சொல்லுகிறேன். நீங்கள் செய்வது ஊழல் என்று. கேரளா சர்க்காருக்கு வரி கட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஊழல்வாதி. அப்போ நன்கொடை என்று கொடுத்தால் கேரளா சர்க்காரிடம் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை, வரி கட்ட வேண்டியதில்லை. ஆகட்டும். செத்தும்பான பேர்ல கடன் வெட்டி கொடுத்து பராதி கொடுத்து ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆல்பர்ட் ஆனந்தராஜ், ஆர்பிசி பிரசிடண்ட் நீங்களும்? பின்னை உங்கள் முன்னாள் மெம்பரை சடைப்பங்க சுரேஷ் ஒரு வருஷம் 18,000 ரூபாய் வருமான வரி தான் கொடுத்துக்கிறார். அவருக்கு 3 லட்சம் ரூபாய் ஒரு வருஷம் வருமான வரி இருந்தப்ப 7,75,000 ரூபாய் SC/ST போர்டுல இருந்து வாங்கியிருக்கிறார். அது கலெக்டர் திருப்பி பிடிக்க சொல்லி உத்தரவிட்டார். நீங்கள் ஏன் அதை திருப்பி பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆர்பிசி பிரசிடண்டும் ஆர்பிசி தலைவர் நீங்களும். அப்ப நீங்கள் ஊழல்வாதி தானே. ஜனங்களை ஏன் பிரித்தாளுகிறீர்கள்? உங்கள் சுயநலத்திற்காக. ஆல்பர்ட் ஆனந்தராஜ், ஜனங்களை பிரித்தாலும் சூழ்ச்சியுடைய ஆள் நீங்கள். நீங்கள் வெறும் பொய்வாதி. வாய் திறந்தால் பொய்யாக புழுகி ஜனங்களை ஏமாற்றும் ஆல்பர்ட் ஆனந்தராஜ். நீங்கள் பொய்வாதி என்பதை நான் நிரூபிச்சு காட்டுகிறேன். உங்கள் முகத்தறிய கிழித்தறிய காட்டுகிறேன். என்னால் முடியும். கட்டைகளா, ஏன் உங்களிடம் வந்து கோயிலில் என்ன கேட்டேன்? முன்னாள் ஃபாதர் எல்லாம் மாச சந்தான பேப்பர் கொடுத்த நீங்க நன்கொடையில் மாற்றினீர்கள். ஏன் என் வீட்டுக்கு ஆள் அடிக்க அனுப்பி விட்டீங்க? பொம்பளைகள் அனுப்பி ஏன் அனுப்பி விட்டீங்க? போலீசில் பராதி கொடுத்துள்ளேன். என் பராதி என் கையில் உள்ளது. அது முகாந்தரம் தான் இந்த வார்த்தையை கூறுகிறார். எம்ஏ லூவிஸும் வந்து அதைத்தான் கேட்டார். என்ன கேட்டார்? மாச சந்தா என்று பேப்பர் விடுங்கள் ஃபாதர் என்று. அவர் வீட்டுக்கும் ஆட்களை அனுப்பினீர். ஏன் ஜனங்களை 2ஆக பிரித்து ஒரு ஜனத்தைக்கு மாத்திரம் கமிஷன் கொடுத்து நீங்கள் ஆட்களை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் பிரித்த நன்கொடையில் கமிஷனாக கொடுத்து 125-20 ரூபாயும் கொடுத்து நீங்கள் அவர்களை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு ஊர்களை எல்லாம் 2ஆக பிரித்தாளுகிறீர்கள். ஆல்பர்ட் ஆனந்தராஜ், உலக நிலைமை உனக்கு தெரியுமா? அமெரிக்காவில் இது நான் முன்னாடி உள்ள கணக்கு. இது 67% கிறிஸ்டியன்ஸ் மக்கள் என்று இருந்தார்கள் அமெரிக்காவில். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்பு. இது இப்போது 32% தான் இருக்கிறார்கள். பாக்கி இந்த 35% நாங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறது ஒரு கருத்துக்கு ஒரு நிறுவனம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அப்போது உங்களை போல ஊழல் ஆல்பர்ட் ஆனந்தராஜ், உங்களை போல பிரித்தால் சூழ்ச்சியும் பணம் என்று ஜனங்களை பிழிந்தெடுக்கும் ஆட்களை உங்களை போல உன்னை போல ஆளை ஆல்பர்ட் ஆனந்தராஜ் போல ஆளையும் ஜனம் ஏற்றுக்கொள்ளாத ஆல்பர்ட் ஆனந்தராஜ். அதனால்தான் இந்த கிறிஸ்தவ மதம் ஆர்சி கிறிஸ்தவ மதம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆல்பர்ட் ஆனந்தராஜ், இங்குதான் இருக்கிறோம். இங்கேயும் கொஞ்சம் கோலமல் போய்விடும் ஆல்பர்ட். பின்ன நீங்களும் தப்பித்து போய்விடுகிறீர்கள். நீங்களும் பணவாதிகள் அல்லவா? அப்போது ஆல்பர்ட் ஆனந்தராஜ், நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் நீங்கள் நல்ல யோக்கியவானாக இருந்தால் கரெக்டான பதிலை என் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இல்லை இதே
யூடியூப் மூலியமாகவும் எனக்கு கமெண்டாக அனுப்புங்கள். நீங்கள் யோக்கியவானாக இருந்தால் இத்தனை கேள்விக்கும் நீங்கள் ஆர்பிசி தண்ணி கொண்டு வந்ததா, இந்தியன் பிரதான மந்திரி திட்டத்தில் தண்ணீர் கொண்டு வந்தீர்களா? பொய் முழுகாதீர்கள் ஆல்பர்ட் ஆனந்தராஜை என்று போய் ஆல்பர்ட் ஆனந்தராஜ் வாய் திறந்தால் பொய்யை புழுகி ஜனங்களை ஏமாற்றுகிறான் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஏழை மக்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, இளம் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குடிதண்ணீருடைய காரியத்தை மீண்டுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கின்றேன். சாயத்துறை மண்ணிலே, பரிசக்கல்லிலே அங்கிருந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 முதல் 1800 பேர் ஒரு நாள் காலையிலே ரோட்டிலே உண்ணாவிரதம் இருக்கின்றோம். எதற்காக? 2 குடிநீர் குழாய்களை 2 தெருக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நல்ல குடிதண்ணீரை பெற வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்து பலமுறை அப்போதைய பஞ்சாயத்து ஆட்சியை அணுகிய பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் என்று சொல்லி 1.5 வருடங்கள் நாட்களை கடத்தினார்கள். அவர்கள் செய்து கொடுப்பதாக ஒருபோதும் வாக்கும் கொடுக்கவில்லை. அதற்குரிய எந்த சூழலும் தென்படவில்லை. எனவே 2012ஆம் ஆண்டு 1500 பேருக்கும் மேற்பட்டோர், சிறுவர் முதல் பெரியவர் வரை காலி குடங்களோடு அந்த பரிசக்கல் மேட்டிலே அமருகின்றோம். செய்தி உடனடியாக காவல்துறைக்கு செல்லுகின்றது, பஞ்சாயத்து தலைவருக்கு செல்லுகின்றது. பல மனிதர்கள் வருகின்றார்கள். பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் வந்தார்கள். ஆனாலும் தீர்மானம் எட்டப்படவில்லை. இறுதியிலே செய்து கொடுக்கின்றோம் என்றார்கள். ஏறக்குறைய இரவு 7-8 மணிக்கு அங்கிருந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு வெளியேறுகின்றோம். செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் செய்யவில்லை. பல மாதங்கள் நீடித்தன. இறுதியாக 4 மாதங்கள் கழித்து அங்கு 2 குடிநீர் குழாய் இணைப்புகள் அங்கிருந்த மக்களுடைய ஒரு உறுதிப்பாட்டுல, அங்கிருக்கிற மக்களுடைய ஒரு நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் பல போராட்டங்களுக்கு பிற்பாடு அது போடப்படுகின்றது. 2012 கொடுக்கப்பட்ட குடிநீர் குழாய்களுடைய இணைப்பு, அதுவும் அந்த ஊருக்கு மொத்தம் 2. ஆனால் இன்றைக்கு கடந்த 5 வருடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற குடிநீர் குழாய்களுடைய இணைப்பு வடகரப்பதி பஞ்சாயத்தில் மாத்திரம் 5000 குடிநீர் குழாய்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கின்றோம் என்றால் யோசித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன். அன்றைக்கும் இருந்தது காசும் திட்டமும் ஜனப்பிரதிநிதிகளும் தான். இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பது காசும் திட்டமும் ஜனப்பிரதிநிதிகளும் தான். எங்கிருந்து இந்த அழுத்தமும், எங்கிருந்து இந்த ஒரு உறுதிப்பாடும், இந்த செயல்பாடும் வந்தது என்பதை நாம் ஆலோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளிலே நாம் முன்னுரிமை கொடுத்து நம்முடைய இலக்காகவும் மூச்சாகவும் கொண்டு செயல்பட்டது இந்த குடிநீருக்காக. எனவேதான் இன்றைக்கு இந்த பகுதி முழுவதுமே நல்ல குடிதண்ணீரை கொடுத்து நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். எனவே அன்பு உள்ளங்களே, அருமையான தோழர்களே, இனிமையான உறவுகளே, வருகின்ற பஞ்சாயத்து தேர்தல் செய்த காரியங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அமைய வேண்டும். நாம் பெற்றிருக்கின்ற வளர்ச்சிகளுக்கான ஒரு அங்கீகாரமாக மாற வேண்டும். எனவே நல்ல குடிதண்ணீரை 35 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பகுதி முழுவதும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ஆர்பிசி இயக்கத்திற்கும் அதனுடைய வேட்பாளர்களுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலிலே வெற்றி பெறச் செய்வதன் வழியாக இனியும் நியாயமான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.